வெல்கம் பேக் டு மை சேனல். சிங்கப்பூர் வீடியோஸோட கண்டினியூஸ் vlog தான் இது. டே 5 நாங்க சிங்கப்பூர்ல இருந்து டைரக்டா மலேசியா போயிட்டோம். ஃபிளைட்ல தான் நாங்க போயிருந்தோம். மலேசியா ஆக்சுவலி எங்களுக்கு பிளானே கிடையாது. பட் எனக்கு முருகன் கோயில் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க போயிருந்தோம். எல்லாருமே இந்த கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்டு கேவ்ஸ். அங்கதான் நாங்களும் போயிருந்தோம். இந்த முருகனோட அழகை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான கோயில் இது. நிஜமாலுமே சொல்றேன், இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது அப்படி ஒரு வைபா இருந்துச்சு. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இது. கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு இந்த ஒரு முருகன் கோயில் நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு ரொம்ப வருஷமா இந்த கோயிலுக்கு போகணுன்றது ஆசை. ஃபைனலி எனக்கு அது இந்த வருஷம் தான் நடந்துச்சு. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் இந்த வருஷம் தான் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. கரெக்டா நாங்க ஒரு 46th டே அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நாங்க போய் நல்லா சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது அவ்வளவு மன திருப்தியோட நாங்க வெளியில வந்தோம். சிங்கப்பூர் போறவங்க மலேசியா பிளானே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டைம் இந்த ஒரு கோவில் காண்டியாச்சு மட்டும் நீங்க மறக்காம போயிட்டு வாங்க மலேசியாக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு மலேசியால இருக்க இந்த கோயில பார்க்காம வந்துடாதீங்க. நானும் இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடவே கூடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்துல இருக்க 10 மலை முருகரை பார்த்துட்டு போயிடலாம் தான் நான் வந்தேன். அதுக்கேத்த மாதிரியே ரொம்ப ஒரு சூப்பரான தரிசனங்கள் கிடைச்சது. இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இல்ல யாராவது இந்த கோயில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் ஃபீல் பண்ண மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல இந்த கோயிலை பத்தி ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம், முருகரை பத்தி ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க ஹாஃப் ஆஃப் த டே கம்ப்ளீட்டா இந்த கோயில மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் மெயினான ஒரு பிளேஸ் தான் நாங்க போயிருந்தோம். இதுவுமே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்வின் டவர்ஸ். இந்த ஒரு பிளேஸ்மே நாங்க மிஸ் பண்ணாம பாத்துட்டு வரணும்னு தான் நாங்களும் போயிருந்தோம். மலேசியாவோட மெயினான 2 பிளேசஸ் மட்டும் எங்களால பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் எங்களுக்கு டைம் அதுக்கு மேல இல்ல. அதனால கோயிலுக்கு போயிட்டு ட்வின் டவர்ஸ் முடிச்சிட்டோம். இந்த ஒரு ட்வின் டவர்ஸ்மே லைஃப்ல எல்லாருமே கண்டிப்பா ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு வரணும். நாங்க கொஞ்ச நேரம் ட்வின் டவர்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகைன் நாங்க பேக் டு சிங்கப்பூர். சிங்கப்பூர் டு மலேசியா உங்களுக்கு 45 மினிட்ஸ் டு 1 hour தான் டிராவல் இருக்கும். டே 7 இதுதான் எங்களோட லாஸ்ட் டே இன் சிங்கப்பூர். கம்ப்ளீட்டா ஷாப்பிங் மட்டும் தான் நாங்க போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் எது அப்படின்னா முஸ்தபா சென்டர். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். இங்க நமக்கு ஏத்த மாதிரி எல்லா திங்ஸுமே கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் லிட்டில் இந்தியா போயிருந்தோம். அங்க கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் நாங்க ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களுக்கு மிட் நைட் தான் ஃபிளைட். பட் இருந்தாலும் நாங்க கொஞ்சம் முன்னாடியே போய் ஜுவல் சாங்கி ஏர்போர்ட் கொஞ்ச நேரம் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு போயிட்டோம். அதுக்குள்ள போனாதான் இந்த ஒரு இண்டோர் வாட்டர் ஃபால் இருக்கும். இதை பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த ஒரு பிளேஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. இங்க நைட் 8 o'clock ஒரு லைட் ஷோ இருக்கும். அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 2-3 ஷோஸ் இருக்கு. நீங்க டைமிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஷோ நீங்களும் பாத்துட்டு போலாம். இதுவுமே மிஸ் பண்ண கூடாத ஒரு ஷோ இது. அகைன் அதை முடிச்சுட்டு நாங்க ஏர்போர்ட் குள்ள போயிட்டோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட். ஏர்போர்ட் குள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால் இருக்கும். இந்த ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால் பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இது ஏர்போர்ட் குள்ளேயே தான் இருக்கு. சோ இந்த ஒரு இடத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க. இதோட கம்ப்ளீட்டா எங்களோட சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ட்ரிப் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சிங்கப்பூர் மலேசியாவோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் லாங் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். மினி vlog-ஆவும் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஆல்.